மருத்துவர்களுக்கு மற்ற எல்லாரையும் விட நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கணும். டாக்டர் லக்ஷ்மிபதினு இருக்கார். அவர் நகைச்சுவையை மிக மிக அதிகமாக கொண்டு போன ஒரு டாக்டர். எதுக்காக சொல்கிறேன்னா, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லை அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப இம்சை. அவங்களுக்கு பேஷண்ட்டுன்னு பேரே ஒழிய பேஷன்ஸ் இல்லாதவங்க தான் பேஷண்ட். பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளே போயிட்டாலே இங்கே குதிப்பாங்க. அவர் பாவம் ஒரு 10 இடத்துல போய் மெடிக்கல் ரெப் பார்த்தாகணும். இங்கே நடுவில் நம்ம க்யூரை விட்டுட்டு நடுவில் அவர் உள்ளே போயிட்டாருன்னா இந்த டாக்டர் இருப்பார், மரியாதையாக வரிசையே இல்லை, யார் யாரோ உள்ளே போகிறாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு பொறுமை குறைந்திருக்கிற காலம். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நல்ல செய்தியை இதன் மூலமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் தான் திருச்சி நகைச்சுவை மன்றம் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுக்கோங்க. என்னுடைய அபிப்பிராயம், எல்லா நிகழ்ச்சியுமே மருத்துவ விழிப்புணர்வு தான். ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்று உடல் நோய் இருக்கும், இல்லை மனநோய் இருக்கும். சரியான பேச்சாளர்கள் பேசினால் எந்த பேச்சுமே மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். ஏன்னா ஏதோ ஒரு நோயிலிருந்து அவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பு. தாழ்வு மனப்பான்மைன்னு ஒரு நோய் இருக்கும், சோகம் அப்படின்னு ஒரு நோய் இருக்கும். அவங்க ஐயா அர்ஷத் அவர்கள் கூட சொன்னாங்க, நடக்கவே முடியல அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, தாங்கவே முடியல அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோ வேகமாக வேலை செய்வாங்க. இந்த கல்யாணத்து போது மட்டும் அந்த வலி எங்கே போச்சு? கல்யாணத்து போது மட்டும் அந்த வலி என்ன காணாமல் போச்சா? ஒரு பெரிய ஆச்சரியம். மனம் மகிழ்ச்சி அடைகிற போது உடலின் வலி தெரிவதில்லை. மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற போது அந்த உடலுடைய வலியை அது நமக்கு சொல்வதில்லை.